Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. AK வராரு வழி விடுறா. இந்த கூட்டணி அமையாது அப்படின்னு எடப்பாடியே நம்பியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், இது 2026 ஓகே. ஆனால் நீண்டகால பயணத்தில் வரும்போது ஒரு முத்திரையை முழுசாக திமுக குத்திக்கிட்டே இருக்கு. தாவேகாக்குள்ளே இருக்கிற சில பேர் அரசியல் ஆலோசகர்கள் மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தாவேகா ஏடிஎம் கூட ஒரு கூட்டணி அமைச்சா கரெக்டாக இருக்கும். தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இழுக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அங்கேருந்து ஒருத்தர் பெரியவரை கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரியும் நிலைமை, தாவேகா அதிமுக கூடினால் ஸ்வீப்பு அப்படின்னு. ஆனால் அந்த எண்ணத்தை குப்பத்தொட்டியில் போடணும். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடி அவர்களுக்கு நடந்த ஏமாற்றம் தான் பாஜகவோட இணைந்ததுங்கிறத ஒரே ஸ்டாண்டில் நம்ம எடுத்துக்கலாம். வரும்னு எதிர்பார்த்தாரு, நடக்கலை. அவருக்கு அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணணும்னா தேர்தலில் சந்திக்கணும்னா கூட்டணி பலமாக அமையும். இவங்களை எதிர்பார்த்தாரு, இவங்க பந்தா பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அங்கே போகலான்னு முடிவு பண்ணாங்க, போயிட்டாரு. இந்த 2021 அவ்வளோ எதிர்ப்பு, அவ்வளோ கட்சிக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இருந்தப்போவே, டிடிவி வெளியில் இருந்தப்போவே 75 சீட் ஜெயிச்சு. என்ன மாதிரி வரப்போகிற ஸ்டாலின் அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தா என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு அப்படி சொர்க்கலோகமாக மாறப்போன்ற லெவலில் எல்லாரும் இருந்தாங்க, பத்திரிகையாளர் உட்பட. ஆனாலும் 45% அதே கூட்டணி, கடுமையான கோபம் வெறுப்பு இருக்குது. இங்கே அதே கூட்டணி ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதில் நடுவில் விஜய் வந்து முஸ்லீம் ஓட்டையும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளையும் பிரிப்பார், பெண்கள் வாக்குகளையும் பிரிப்பார். அந்த ஓட்டையெல்லாம் ஏடிஎம் கூட போகிறதில்லை. ஆனால் டிஎம்கே உன்னால் அறுவடை பண்ணி இந்த ஓட்டு. கூடுதல் தகவலாக சீமான் என்டிஏக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே மாறுது. விஜய் ஒரு சக்தியாக நிற்கிறாருன்னா இவருக்கு உள்ள அந்த இளைஞர் சக்தி விஜய்க்கு போட்டாங்க. வணக்கம். இன்று நம்முடன் பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார், பாஜக கூட்டணியை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அதிமுகவோடு தான் இந்த தடவை தேர்தலில் பயணம், அதுவும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி அதிமுக இந்த தடவை பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பெரும்பான்மையான பேச்சுக்கள் இருக்கும்போது இந்த கூட்டணி உருவாயிருக்கு. உங்களுடைய கருத்து சார்? இந்த கூட்டணி அமையாது அப்படின்னு எடப்பாடியே நம்பியிருந்தார். இப்போவும் சொல்கிறேன், இது 2026 ஓகே. ஆனால் நீண்டகால பயணத்தில் வரும்போது ஒரு முத்திரையை முழுசாக திமுக குத்திக்கிட்டே இருக்குது. பார் நாங்கள் சொல்லியிருந்தோம், கள்ள உறவுன்னு 2024 பேசினார் முதல்வர். எப்படி இருந்தாலும் அவங்க சேர்ந்துருவாங்க கள்ள உறவுன்னு. இப்போ வேறு வழி இல்லாமல் சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னது நடந்ததா அப்படின்னு. சிறுபான்மை மக்கள் ஓட்டு, பட்டியலின மக்களுடைய வாக்குகள் கிடைக்க விடாமல் பண்ணுறதில் திமுக வெற்றி அடையுது பொதுவாகவே. ஏன்னா அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு எடப்பாடி இந்த மாதிரி பிரச்சனைகளாக நம்ம ஆளாகணுமா, நம்ம உறுதியாக நிற்கலான்னு தான் முடிவெடுத்தார். ஆனால் அரசியல் சூழ்நிலைன்றது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, கூட்டணி இல்லாமல் யாரும் நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயலலிதா காலத்தில். ஆனால் இன்றைக்கி அது நிலைமை அந்த இல்லை. அப்போது எடப்பாடி வந்து என்ன எதிர்பார்க்குறாரு, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் மற்றவர்கள் வருவாங்க அப்படின்னு 24 எதிர்பார்க்குறாரு. வரலை. 26 அந்த நிலைமை வரும்னு பார்க்குறாரு. இவங்க என்னமோ திமுகவுடைய அங்கமாகவே மாறிட்டாங்க எல்லாரும். நீ என்ன வேணால் திட்டிக்க தலைவரை, எனக்கு அந்த சீட்டை மட்டும் பார்த்து கவனிச்சிருன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போது இந்த சைடு தாவேகா ஆரம்பிக்கிறார். சரி, ஒரு மாற்றம் வரும். தாவேகாக்குள்ளே இருக்கிற சில பேர் அரசியல் ஆலோசகர்கள் மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தாவேகா ஏடிஎம் கூட ஒரு கூட்டணி அமைச்சா கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கும் அனுபவம் கிடைக்கும். மொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு ஸ்வீப் கிடைக்கும். பெரிய அளவில் ஒரு எண்ணிக்கையில் டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ சீட்டு, சொல்ல முடியாத எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக ஒரு நரேஷனை அவுட் பண்ணுது. என்னென்னா, விஜய் பயங்கரம், விஜய் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, 117 சீட்டு அவர் கேட்குறாரு. 117 சீட்டு கொடுத்து 2.5 வருஷம் நான் முதலமைச்சர், 2 வருஷம் நீ முதலமைச்சர் கேட்குறாரு. அந்த மாதிரி விஜய் 20% இவர் சொல்லிட்டார் ராஜநாயகம், 20% பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார். பிரசாந்த் கிஷோர் கேட்குற நான் எங்கேயா சொன்னேன் அந்த மாதிரின்னு. அப்போ இந்த நரேஷன்லாம் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் அந்த விஜய் கட்சிக்குள்ளே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் டிஎம்கே. அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, விஜய் டீம் வந்து பெருசாக தன்னை நினச்சிக்கணும், டிமாண்டை அதிகப்படுத்தணும், இதனால் கூட்டணி அமையாமல் போகணுன்னு. அதில் ஜெயிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்போ இதுக்கு இரையாகாமல் இருக்கணும்னு எங்களை போன்றவங்களாம் பேசுகிறோம். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு, இது உங்களுடைய உட்கட்டமைப்பு அடிப்படையில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனால் இது வந்து ஜெயிக்க வைக்காது. அந்த தேர்தல் இருக்குன்னு அது தனி, எலக்டோரல் பாலிடிக்ஸுங்கிறது தனி. உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். இல்லை, இன்னும் கட்டலை. நீங்கள் பூ கட்டுறவரை கொண்டு வந்து ஒரு கல்யாணத்தையும் நடத்துன்னு சொல்கிறீங்க, அவருக்கு பூ தான் கட்ட தெரியும் புஷி ஆனந்துக்கு அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க கேட்கல.
தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இழுக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அங்கேருந்து ஒருத்தர் பெரியவரை கூப்பிட்டு வராங்க பீகார்லேருந்து. அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரியும் நிலமை, தாவேகா அதிமுக கூடினால் ஸ்வீப்பு அப்படின்னு. ஆனால் அந்த எண்ணத்தை குப்பைத்தொட்டியில் போடணும். யாராவது இப்படி எடுப்பாங்களா முடிவு? அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இழுங்க, டிசம்பர் வரைக்கும் இழுங்க, அப்போ ஏடிஎம் இறங்கி வரும், ஒரு 100 சீட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. இவங்களும் நம்ம யார், நம்மளை நம்பி தான் அவருன்னு. அரசியலில் என்ன வேணால் நடக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அமையாதுன்னு, அமைஞ்சிச்சா? அப்போ எடப்பாடியே வேறு வழி இல்லாமல் இவங்களை நம்பி இருந்தால் இவங்க வரமாட்டாங்க. லாஸ்ட்டில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடும். அதனால் கீழே நெருக்கடி ஆரம்பிக்குது. மற்ற தலைவர்கள் நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம், நடக்கலை. நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. நம்ம பிழைக்கணும், கட்சி நிற்கணும், நம்ம தலைமையில் தானே வரேன்றாங்க. அவங்களுக்கும் என்ன ஆகிடுச்சு, ஏங்க சேரலாம் வாங்க, நாங்களாம் பார்த்துட்டோம், 11% சும்மா, 26 அதெல்லாம் கிடைக்காது. அதனால் பாஜகவுக்கு குறிப்பிட்ட இடங்கள் ஜெயிக்கணும், கொஞ்சமாவது காலம் வரணும், டிஎம்கே வீழ்த்துன்னா வாங்க கண்டிஷன் பேசிக்கலான்னு. அப்போ 2 ஃப்ரெண்டுங்க சண்டை போட்டு பிரிஞ்சவங்க சேரும்பொழுது 2 பேருக்குள்ள பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அண்ணாமலையை தூக்கணும்னு. அப்போ இவருக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு இது கூட்டணி அமைஞ்சா இது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ கோபம் இருக்குது இந்த டிஎம்கே மேலே, அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் அங்கே போயிட்டார். பிஜேபிக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வேணுமா இல்லை அண்ணாமலை அவர்களா வேணுமான்னு கேட்டால் அதிமுகவும் எடப்பாடியும் தான் வேணும்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நடக்கும் பொழுது பலர் உருட்டப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள், எல்லாம் நடக்கும். சாஸ்வாதம் எங்கேயுமே கிடையாது. அதுலேயும் தேசிய கட்சிகளில் சுத்தமாக கிடையாது. அப்போது சில பேரை வந்து இது பண்ணுவாங்க. என்ன தான் அண்ணாமலை பண்ணிட்டார் மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாமலைனால் பிஜேபி தமிழகத்தில் ஒரு கிராமம் வரைக்கும் போச்சு, இளைஞர்கள் மத்தியில் சேர்த்தார், எல்லாம் பண்ணார். அதனுடைய பலன் பிஜேபிக்கு போய் சேருமானா அண்ணாமலைக்கு தான் போய் சேர்ந்தது. நீங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி, ஆனால் அதிமுகவை சேர்த்து அடிச்சிங்கன்னா, கூட்டணிக்குள்ளே குண்டு வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தானே நஷ்டமாச்சு. 2 பேருக்கும் அதோடைய நஷ்டத்தை அனுபவிச்சிங்களா? 2024 2 பேரும் சேர்ந்துருந்தால் 15 சீட் ஜெயிச்சிருக்கலாம். நீங்கள் இப்போ கூட அந்த கணக்கு எடுத்து பாருங்கள், 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையில் அந்த கணக்கை கூட்டி பார்த்தீங்கன்னா 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ உங்களை பிரிக்கணும்னு திட்டம் போட்டு ஒர்க் பண்ணாங்களா டிஎம்கே? உங்களை தூக்கி விட்டாங்களா? பிஜேபி தானே அதுக்கு இரையானீங்களா? இன்னொன்று, நீங்கள் வந்து அரசியலில் நிரந்தர பகவன் எதிரி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இணக்கமான போக்கு, எதிர்ப்பது அரசியலில், பேச்சுகள்ன்றது இதுவாக போயிருக்கணும். இன்னொன்று, கூட்டணி கட்சின்னு இருக்கும்போது ரொம்ப பார்த்து பேசணும். ஜெயலலிதாவை பேசுறது, அண்ணாதுரை பேசுறது, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கணும்ல. அப்புறம் அதிமுகவும் ஊழல் பண்ண கட்சினா, ஊழல் பண்ண கட்சி தான் இன்றைக்கி மேடையில் வச்சு தான் அமித்ஷா டிஎம்கே ஊழல் கட்சின்றாரு. இதுதானே கூட்டணி தர்மம்? முதல்வர் இன்றைக்கி அறிக்கை விடுறாரு, ஊழலில் திளைத்தவர்கள் ஊழலை பற்றி பேசலாமான்னு. செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொன்னவர் தான் முதல்வர். அதே முதல்வர் தான் 2019க்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கடுமையாக கண்டித்து பேசினார். இதுதான் அரசியல். அப்போ நீங்கள் மட்டும் நான் ஸ்பெஷலா, நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன்னா யாருமே இருக்க முடியாது. ஸோ விஜய் அவர்களுடைய இந்த வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடி அவர்களுக்கு நடந்த ஏமாற்றம் தான் பாஜகவோட இணைந்ததுங்கிறத ஒரே ஸ்டாண்டில் நம்ம எடுத்துக்கலாம். எடப்பாடி இதனால் ஏமாற்றம்லாம் கிடையாது. அங்கே வரும்னு எதிர்பார்த்தாரு, நடக்கலை. அவருக்கு அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணணும்ல, தேர்தலில் சந்திக்கணும்னா கூட்டணி பலமாக அமையணும். இவங்களை எதிர்பார்த்தாரு, இவங்க பந்தா பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அங்கே போகலான்னு முடிவு பண்ணாங்க, போயிட்டாரு. ஆனால் பாஜக வந்து ஒரு சுமை அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்களே, தோற்றதே வந்து பாஜக கூட்டணியால் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த சமீப காலங்களில் பேட்டிகள்லாம் வெளிவந்ததை பார்த்தோம். அதெல்லாத்தையும் சரி கட்டிட்டாரா எடப்பாடி அவர்கள்? நீங்கள் பாஜக சுமை அது பேசுறது எல்லாமே எதிர்ப்பு அரசியல்னு வந்தோன்னா, நீ 2 பேசணும், நான் 2 பேசுன்றது தான். ஆனால் எடப்பாடி வெளியிலே இருந்தால் கூட கூட்டணி அமையறதுன்றதில் பாஜகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும், அண்ணாமலை பிரிஞ்சால் கூட என்டிஏ 2024 என்டிஏ ஃபார்ம் ஆகி இங்கே ஒர்க் பண்ணணும் தான் எல்லா பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் விரும்பினாங்க. இன்னொன்று, அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க. இன்றைக்கி வைகோ சொல்கிறாரு மானங்கட்டு போய் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. நீங்கள் எப்படி போனீங்க? உங்களை அங்கே மரியாதையை வச்சுருக்காங்க. ஸ்டாலினை பற்றி நீங்கள் பேசாத பேச்சா? கொலைக்காரன் கூட பேசுனீங்க. சாதிக் பாட்சா வழக்கில் ஸ்டாலின் வந்து கொலைகாரன் உட்பட நீங்கள் பேசுனீங்க. அதே ஆள் தான் உங்களை முதல்வராக்குவதில் அண்ணனின் தம்பியாக, தம்பியின் அண்ணனாக, அதாவது கருணாநிதியுடைய தம்பியாக, ஸ்டாலினுடைய அண்ணனாக, போர்வாளாக இருப்பேன்லாம் பேசுனீங்க. பட்டு வேட்டியெல்லாம் போட்டு பேசினார். நீங்கள் வெளியேற்றப்பட்ட போது என்னையா கொலைகாரன் அப்படின்லாம் பேசுனீங்க. உங்களுக்காக 6 பேர் தீ குளிச்சாங்க, இறந்து போனாங்க. அவங்க பணத்து மேலே நின்று தானே திமுகவோட கூட்டணி வச்சிங்க.
இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பாஜக தேமுதிக இது அதிமுக எப்படி இணையலான்னு நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? இது தெரியுதா? அப்போ இது அரசியலில் இது எல்லாம் சாதாரணம். சார், இந்த கூட்டணி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாமகவுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க இந்த கூட்டணிக்குள்ளாடி வர்றதுக்கான முனைப்பு ஏதாவது தென்படுதா? இல்லை ராமதாஸ் அவர்கள் மொத்தமாக கட்சியை இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து கையில் எடுத்துருவாரா? இது ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் இரட்டை தலைமை. எப்போல்லாம் கூட்டணி இந்த தேர்தல் டைம் வருதோ யாராவது ஒருத்தர் தப்பான முடிவு எடுத்து கட்சியை இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்ருவாங்க. அதாவது இந்த கூட்டணியில் நீங்கள் போகணும், வருஷம் பூரா எதிர்த்துருப்பாங்க திமுகவை. இப்போ அதான் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வர மாதிரி இருக்கும். இயல்பாகவே அதிமுக கூட்டணி வச்சா ஒரு குறிப்பிட்ட சதவீத இடங்களை வாங்கிட்டு ஜெயிக்கலாம், கட்சியும் அடுத்த கட்டத்துக்கு நகரும். வருஷம் பூரா போராடி இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மகன் அங்கே போகணுன்னுவார், அப்பா திமுக தான் சொல்லிட்டு முடிவு எடுத்து திமுக பக்கம் போயிடுவார். அதோடு தோற்று போயிடுவாங்க. மறுபடியும் அடுத்த 5 வருஷம் அதிமுகவை கடுமையாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. தேர்தல் நெருக்கத்தில் திமுகவோட போகணுன்னு அப்பா முடிவு எடுத்துகிட்டு இருப்பார். மகன் இல்லை அதிமுக கூட போகணுன்னு இழுத்துட்டு போவார். கடைசியில் அதிமுக போய் ஒன்றும் இல்லாமல் போய் திமுக கூட்டணி ஜெயிச்சிடும். இப்போ புரியுதா? மாறி 2019 திமுக அணியில் போகிற மாதிரி இருந்தது, பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சேர்ந்துருந்தால் ஒரு 7 தொகுதிகள் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அன்றைக்கி சேர்ந்துருந்தால் பாமக 7 தொகுதி ஜெயிச்சிருக்கோம் எம்பி. அந்த கூட்டணியில் அப்படி நீடிச்சிருப்பாங்க. திருமாவளவன் வெளியில் போயிட்டுருப்பார். இன்றைக்கி அவங்க என்டிஏ கூட போய் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இப்போ பாருங்கள், திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. என்டிஏ வந்து பாமக, பாஜக, அதிமுக, தேமுதிக எல்லாம் சேர்ந்தால் என்டிஏ வந்து ஒரு பவர்ஃபுல் இது. நீங்கள் 2021 அவ்வளோ எதிர்ப்பு, அவ்வளோ கட்சிக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இருந்தப்போவே, டிடிவி வெளியில் இருந்தப்போவே 75 சீட் ஜெயிச்சாங்க. 39% ஓட்டு என்டிஏ. டிடிவினால் 25 தொகுதி தோற்று போனாங்க. இப்போ கூட லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. 25 தொகுதி நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். 700, 800, 1000 இதுன்னு டிடிவினால் தோற்றுருப்பாங்க. டிடிவி ஓட்டு இருந்திருந்தால் ஏடிஎம்கே அங்கே ஜெயிக்க வேண்டியது. அப்போது 100 தொகுதிக்கு மேலே ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டியது என்டிஏ. அப்போது நீங்கள் அவ்வளோ ஒரு எதிர்ப்பு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான இவங்க எப்படி பேசுவாங்க? அப்படி பேசுனாங்க. அவ்வளோ எதிர்ப்பு, ஜனங்களுக்கே எதிர்ப்பு இருந்ததில்ல. பத்திரிகையாளர்கள் இது வரக்கூடாது. அதான் என்ன மாதிரி வரப்போகிறாரு ஸ்டாலின். அந்த தேர்தல் அறிக்கை பார்த்தா என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு அப்படி சொர்க்கலோகமாக மாறப்போன்ற லெவலில் எல்லாரும் இருந்தாங்க, பத்திரிகையாளர் உட்பட. ஆனாலும் 45%. ஒன்றுமே தேராதுன்னு பார்த்தா 39%, 75 + 25 ஆச்சா. இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது. அதே கூட்டணி கடுமையான கோபம், வெறுப்பு இருக்குது. இங்கே அதே கூட்டணி ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதில் நடுவில் விஜய் வந்து முஸ்லீம் ஓட்டையும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளையும் பிரிப்பார், பெண்கள் வாக்குகளையும் பிரிப்பார். அந்த ஓட்டு எல்லாம் ஏடிஎம் கூட போகிறதில்ல. ஆனால் டிஎம்கே உன்னால் அறுவடை பண்ணி இந்த ஓட்டு யோசிச்சு பாருங்கள். என்ன திமுக ஓட்டு பிரியுன்றீங்க? பிரியும், ஓட்டும் பிரியும். அரசுக்கு எதிரான கடுமையான கோபம் இருக்குது. இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி. பாமகவும் இதில் இருக்குதுன்னா அது வேறு லெவலு. பாமக ஏடிஎம்கே ஜெல் ஆச்சுன்னா அது எப்போவுமே வட மாவட்டங்களில் ஆட்சி நகர்த்திடுவாங்க. இந்த நேரத்தில் திமுக என்ன யோசிக்குதுன்னா, ராமதாஸை நம்ம இழுத்தோன்னா அங்கே வீக் பண்ணிடலாம். ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் விசிகா போக முடியாது. விசிகா நம்மகிட்ட இருந்தால் என்ன, இல்லாட்டின்னா அதோட பாமக இருந்தால் நமக்கு வெயிட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கொக்கியை போட்டாங்க. இதில் தகராறு, இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு. இந்த தகராறு முட்டிக்கிட்டு நிற்கிது. நேற்று வந்து அமித்ஷா ஏதோ பேசியிருக்கிறதாக தகவல் பாமகட்ட. கூடுதல் தகவலாக நம்மளாம் எதிர்பார்க்கல, நடந்தாலும் நடக்கலான்றாங்க. சீமான் என்டிஏக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம அந்த தரப்பில் கேட்குறப்போ ஆனால் 100க்கு 150% வாய்ப்பு இல்லைன்றாங்க. பாருங்கள், நாங்களாம் வேட்பாளராக அறிவித்து போய்கிட்டு இருக்கிறோன்னு. வேட்பாளர் அறிவித்து போகிறதெல்லாம் அரசியலில் மேட்டரே கிடையாது. ஜெயலலிதா 284 தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டுருவாங்க. அப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே எல்லாரையும் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு இது போகுது. இந்த சைடில் கேட்டால் நீங்கள் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கன்னு. அவருக்குமே தனியாக நின்று ஒருவேளை வாக்கு சதவீதம் குறையுது வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே மாறுது. விஜய் ஒரு சக்தியாக நிற்கிறாருன்னா இவருக்கு உள்ள அந்த இளைஞர் சக்தி விஜய்க்கு போட்டாங்கன்னா, அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறுது. இப்போ எடப்பாடி அவர்களோடு வந்து சீமான் கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு எந்த விதமான நெருடல் இருக்காது. ஆனால் பாஜக உள்ள இருக்கே, பாஜகவோட தான் அவர் ரொம்ப நெருங்கிட்டார். அவருடைய கருத்துக்கள் பல விஷயங்கள் வந்து மோடி பற்றி இப்போ ஆதரித்து பேசினார், பெரியார் எதிர்ப்பு, பல விஷயங்கள். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். நாங்கள் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம்.
கலைஞர் சொல்லுவார்ல, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. முடிஞ்சதாக சொல்லி சேற்றில் முளைத்த செந்தாமரை. அந்த மாதிரி தான். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. ஏன்னா நீங்கள் சொல்லனா கொடுமைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொடுமைகளை அனுபவிச்சது மிசால. அதில் முக்கியமான கட்சி திமுக. ஆனால் அந்த இந்திரா காந்தி கூட 80ல் சேர்றாரு. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அதனால அரசியலில் இது எல்லாம் சாதாரண. இன்றைக்கி இதெல்லாம் மறந்துட்டு, இல்லை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்து போட்டால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது சீமான் வந்து என்னுடைய ஒரே குறிக்கோள் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். என்னுடைய வீட்டு வாசல் வரைக்கும் செக்யூரிட்டி வரைக்கும் வந்து பண்ணாங்க, அராஜகம் பண்ணாங்க. இந்த கொடுமைகள் யாருக்கும் நடக்கக்கூடாது. திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் நான் வந்து அதிமுக ஆதரிக்கிறேன். அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது. கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எங்கள் கொள்கையை நாங்கள் இருந்து விட மாட்டோம். இதே அதிமுகவுடன் இதே பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கலையா? உங்கள் தந்தையார் வைக்கவில்லையா? யார் வைக்கவில்லை? அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த நெகட்டிவ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா எலக்டோரல் பாலிடிக்ஸில், அது வந்து சீமான் சார் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து இருக்கு இல்லையா? இப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த வெறுப்புணர்வு எல்லாம் நெகட்டிவ் ஓட்டாக மாறி இருக்கு. அது எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணிக்கு வந்து ஆபத்து தாங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் நீங்கள் அரசியலில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சுருட்டிகிட்டு இருக்காரு. சென்ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ, அங்கே அவ்வளோ, இந்த கம்யூனிட்டி இது, அந்த கம்யூனிட்டி வாக்குகள் வேட்பாளரை தேர்வு செய்கிறதுக்கு ஓரளவுக்கு உதவுமே தவிர, கம்யூனிட்டி மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்கன்னா இன்றைக்கி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸும் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய தலைவர்கள். புரியுதா? நான் ஒட்டியாக தான் கேட்டேன். நீ சொல்கிற கதை பிரகாரம் பார்த்தா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸும் வட மாவட்டங்கள் அவங்கள தாண்டி யாருமே ஜெயிக்க முடியாத. ஆனால் அந்த மக்கள் வந்து வாக்குகள் எல்லாருக்கும் பிரித்து தானே போடுறாங்க. ஜாதி கீதிலாம் ஓரளவுக்கு தான் எங்கேயும் ஒர்க் ஆகும். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வேணால் உதவும். நாம் தமிழர் கூட வன்னியர் பகுதிகளில் அடர்த்தியாக வாக்கு சேகரிச்சிருக்காங்க. இன்னொன்று எல்லா இடத்துலையும் நீங்கள் இது எடுத்துங்க. இப்போ காரைக்குடி மற்ற இதெல்லாம் அவங்க பண்ணலையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போன எலெக்ஷன் எடுத்துக்கங்க. அதிமுக தோட்ட இடம் எல்லாமே சீமானால தான். சீமான் அண்டு மக்கள் நீதி மையம் கணிசமான வாக்கு எடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கவுத்திருப்பாங்க. டிடிவி கொஞ்சம் இடங்கள்ல. அப்போ சீமான் வந்து ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள்னால் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த 1,50,000 வாக்கு இருக்க வச்சுக்கோங்க. 50,000 வாக்கு இவங்க, 45,000 வாக்கு இவங்க, 8,000 வாக்கு சீமான்னா இல்லை ஒரு ஸ்டாண்டர்டாக 8லேருந்து ஒரு 12,000 ஓட்டு அப்படிங்கிறதுல அப்படியே ஸ்டாண்டர்டாக ட்ராவல் ஆகிட்டு. இன்னொன்று எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவர் கூட்டிகிட்டே வந்திருக்கோம். 2,000, 4,000, 6,000, 15,000, 10,000, 8,000 இப்படி கூடி இருக்குது. கிராஜுவலாக ஏறி இருக்குது. இப்போ அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இந்த விஜய் ரசிகர்கள் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் சீமான் இந்த தடவையும் ஒரு வேளை தனித்து நிற்கிறாருன்னா அவருக்கு அந்த 8% கொஞ்சம் குறையும். அது ஒரு சிக்கல் இருக்குது. சீமான் ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த முடிவு எடுத்தார்னா அவருக்கு பிரதிநிதிகள் கூடுவாங்க. இன்னொன்று வேறு லெவலுக்கு போயிடுவார். இந்த கூட்டணி இவங்களோட வைக்கிறதுனால இவங்களாம் கிளப்புவாங்க. நாங்களாம் பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும். இவருக்கு எப்போவுமே இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா இஸ்லாமியர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பூச்சாண்டி காமிக்கிறாங்க. பிஜேபி வந்துடும், அது வந்துடும். இப்போ இஸ்லாமிய சமூக வாக்குகளை வந்து பெரிய அளவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா விஜய்? அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அதுக்கான வேலையை அவர் பண்ணணும். இன்னும் பண்ணணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, பிரச்சாரம் போகிறீங்க, அடிக்கணும். இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க இதில்? இன்னும் கேட்டால் வக்ஃப் போர்டு மசோதாலாம் அவர் கொஞ்சம் ஓப்பனாக பேசணும். வக்ஃப் போர்டு திருத்த மசோதாவை எனக்கு தெரிஞ்சு யாரும் படித்து பேசுகிற மாதிரி தெரியல. என்னையா அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறியா? வாடன்னா அடிப்பாங்க. அவ்வளோதாங்க. இல்லை நிலைப்பாடை வந்து தெளிவாக எடுத்திருக்காரு இல்லையா? இந்த நிலைப்பாடு தான். இன்னொரு வருஷன் டிஎம்கே விட இன்னொரு வருஷன்ற மாதிரி தான் போகிறாரு. ஒரே ஒரு விஷயம், இந்த நீட்டில் மட்டும் ஒரு அறிக்கை நல்லா வந்திருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு, ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பில் திமுகவில் அறிக்கை எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு சந்தேகம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டாண்டு நீங்கள் சொல்கிறீங்கள, நாம் வேறல்லவா, நாம் இப்படி இல்லை அல்லவா, இவர்கள் போல் இல்லை அல்லவான்றல்ல, அந்த இல்லை அல்லவாக மாற்றணும். நீட்டில் நல்லா பண்ணிடுவீங்க. நீட்டை நான் எதிர்க்கிறோம். ஆனால் நீ வந்து எதிர்க்கிறதுல அயோக்கியத்தனம், நீ ஏமாத்துற அப்படின்னு. இதில் இன்னும் கூடுதல் தகவல்லாம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஆய்வு பண்ணாங்க. சில விஷயங்களை சமரசம் இல்லாமல் மத்திய அரசுடைய திட்டங்களை, நல்ல விஷயங்களை ஏற்றுக்கணும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்கள் தாங்க கொண்டு போக முடியும். பிஜேபி எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வக்ஃப் போர்டு மசோதா இருக்குது, வக்ஃப் போர்டு திருத்த மசோதா. அதில் அவங்க கொண்டு வந்த பல விஷயங்கள் ஏழை முஸ்லீம் மக்களுக்கு நல்ல விஷயம். வக்ஃப் போர்டு இடங்களை தனியார்கள், நான் முஸ்லீம்ஸ், பணக்காரங்க அவன் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். 99 வருஷம் குத்தகை போட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறான். மும்பையில் அம்பானி அவர்களுடைய வீடே வக்ஃபு வாரிய இடம்ன்றாங்க. அப்போ பார்த்துங்க இவங்க எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பவர்கள்ன்றது. இங்கே தமிழ்நாட்டில்
பல ஹாஸ்பிட்டல்கள், பல மால்கள், பல தனியார்கள் அனுபவிக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு இடமா இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி கட்டுப்பிடிப்பீங்க? அதற்கான ஏற்பாடும் இங்கே இல்லை. இப்போ அதெல்லாம் தான் இந்த மசோதா மாற்றுது. நிறைகளும் இருக்குன்றீங்க. ஏகப்பட்ட நிறைகள் இருக்குது. குறைகள்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஒருத்தர் இஸ்லாமியராக இருக்கணும் வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கணுன்றது அது குறைகள். இதே வக்ஃபு போர்டு திருத்த மசோதாவுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் உடைய ஸ்டாண்ட் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கு. ஆனாலும் தேர்தல் கூட்டணியில் அவங்க கடவுளை பார்த்த கதைங்க. வடிவேலு கூட்டு போய் காமிப்பான்ல, 100 ரூபா வாங்கிட்டு கடவுளை காட்டுறேன்னு. எல்லாம் கடவுளை நம்புவாங்க. ஒருத்தன் சொல்லுவான், எங்கேயா தெரியுது, ஒன்றுமே தெரிலன்னுவான். ஏன் அவன் பொண்டாட்டி பாவம் பண்ணிட்டியடா, பாவம் பொண்டாட்டி பத்தினி இல்லைடா, யார் யார் பொண்டாட்டி பாவம் பத்தினியோ அவங்களுக்கு தான் நான் கடவுள் கண்ணுக்கு தெரியாதுன்னுவான். ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், எனக்கு தெரியாதுன்னுவார். கூட இருங்கம்மா, என்ன ஏன் போய் சொல்கிறேன்னு. ஏய் இவன்கிட்ட கொடுத்த 100 ரூபாய்க்கு என் பொண்டாட்டியை வந்து நான் இது இழிவாக பேசணுமான்னு கேட்பார். இப்போ விஜய்க்கு எடப்பாடிலாம் அதான் நிலமை. நீட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் இவங்க கடவுளை காட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அதை பண்ணலன்னா நீ சங்கி, நீ பாஜக பி டீம்னு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஐயோ ஏதோ கடவுள் தெரிகிறாருன்றோம். ஒரு தெளிவுக்காக கேட்குறேன். ஏற்கனவே ஆக்கிரமிப்புகளில் இருக்கும் இல்லையா, பல லட்சக்கணக்கான சொத்து மதிப்பு உள்ள வக்ஃபு போர்டு சொத்துக்கள், வக்ஃபு போர்டு சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆக போகுது? அதெல்லாம் இப்போ ரெகுலரைஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வருவாங்க. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, முன்ன வக்ஃப் போர்டு இடங்கள் வந்து யாராவது ஆக்கிரமிப்போ இல்லை ஏதாவது மீட்கணும், இல்லை என் நிலத்தை எனக்கு வக்ஃப் போர்டு கொடுத்த இடத்த இவன் ஆக்கிரமிச்சிட்டான், இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் நார்மல் கோர்ட்டில் தான் போக முடியும். இன்னொன்று 95லேயோ 93லேயோ ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா வக்ஃப் போர்டுக்கு பயங்கர பவர். இப்போ நீங்கள் ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்கீங்க, உங்கள் பரம்பரை சொத்து இது, தாத்தா காலத்துலேருந்து பக்கா பட்டா எல்லாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரி 50 ஏக்கர் ஒரு 5 ஏக்கர் விற்று நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். விற்க போனால் இது வக்ஃப் போர்டு இடம். ஏங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்க உங்கள் டாக்குமெண்ட்டு, எங்கள் வக்ஃப் போர்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்க. இதுக்கு நீங்கள் அலையிறதுக்கு என்ன ஆகும்னா உடனடியாக தீர்வு கிடைக்காது. அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், 5 ஏக்கரை விற்று நாளைக்கு பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறது 5 வருஷம் ஆகிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ காண்டாவீங்க, என்னையா எங்கள் நிலம் இதுதான் பல இடங்கள் நடந்தது. இப்போ இதுக்கு எதிராக இந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ தாவேகா விஜய் அவர்கள் இருக்காங்கன்னா அவர் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அடி அடிச்சிருக்கணும் அப்படின்னு. இவ்வளோ நேரம் இந்த மாதிரி கேட்டு இப்போ திடீர்னு இல்லை, நான் அதுக்கு அடுத்தது ஒரு கத்தியை போட தான் வர்றேன். ஏன் இருக்கிற அரசியலையே ஒழுங்காக பண்ண மாட்டேன், இதில் இன்டெப்த்தாக வேறு இது. ஏன்னா அறிக்கை மட்டும்தான் அங்கேருந்து வருது, தாவேகாலேருந்து அறிக்கை மட்டும்தான் வருது. ஸோ அந்த அறிக்கை கூட முழுமையாக வரலன்றீங்க. இல்லை இப்போ வந்து 2 அறிக்கை நல்லா இருக்குது. நீட்டில் சம்மந்தமாக அறிக்கை வந்து உண்மையிலேயே நல்ல அறிக்கை. நீங்கள் அதாவது இவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் இவர் எழுதுறாரா இல்லை அறிவாலயத்தில் எழுதி வருதான்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. இவங்க சொல்கிறாங்களே பாஜக பி டீம்னு, அந்த மாதிரி திமுக பி டீம் மாதிரி இந்த அறிக்கைகள்லாம் இருந்தது. இது தப்புன்றேன். நீங்கள் நுணுக்க அரசியல் பண்ணணும். அதனால் அது அவங்கள்ட்ட இல்லை. இந்த நீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. இல்லை, அறிக்கைகள் எல்லாத்துலேயுமே தங்களை வந்து தங்களுடைய அடையாளத்தை யாரும் திரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எத்தனிப்பு இருக்கு. நான் என்னை யாரும் இப்படி அடையாளப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அறிக்கைகள் எல்லாமே வந்து விடுறாங்க. அது திமுக சார்பாவோ இல்லை திமுகவுடைய இன்னொரு கட்சி மாதிரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், கடவுளை பார்த்த கதைன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. கடவுள் இருக்கிறாரு அவ்வளோதான். இல்லைன்னா மோண்டாடி பத்தினி இல்லை. அப்படிலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நாம் மாற்று அரசியல் அல்லவா, நாம் இவர்களை பின்பற்ற மாட்டோம் அல்லவா, நாம் வேறு அரசியல் சொல்ல வேண்டும் அல்லவா. அப்போ சொல்லுங்கள், நீ யார், டீலிமிட்டேஷன் என்ன, நாங்களும் எதிர்க்கிறோம். ஆனால் உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. நீ இன்னமும் தமிழ்நாட்டில் வர பிரச்சனையே இல்லாத மாதிரி இன்றைக்கி தூக்கிட்டு வர. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் பண்ணான்னு முடிவெடுத்தா கூட 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் கழிச்சு நடக்கிறதுக்குன்னா இன்றைக்கி தூக்கின்னு வர. நடிக்கிறியா, படம் காட்டுறியா? இதுக்கெல்லாம் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். 1000 பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. ஊழலை மறைப்பதற்கு நீ மடைமாற்று அரசியல் செய்கிறாய். டீலிமிட்டேஷனை எதிர்க்க வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கி நீ பண்ணுறது வேஷம். இப்படிலாம் அறிக்கை வரணும். இப்படி வந்தால்தான் ஜனங்களுக்கு புரியும். ஏன்னா விஜய் பேசுனா ரீச் ஆகும். இது அறிக்கையை விட விஜய் பேசினார்னா, ரஜினி பேசுகிறாருல்ல வீடியோ மாதிரி பேசி ஒன்றே ஒன்று அமிச்சார். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஜனங்க நம்புவாங்க, இளைஞர்கள்ட்ட போய் சேரும். டீலிமிட்டேஷன் வந்து 10 வருஷம் ஆகுமாயா, இன்றைக்கி போய் தூக்கின்னு வராங்களாயா? இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ மக்களை வந்து ரீச் பண்ணக்கூடிய அந்த சக்திங்கிறது அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. பட் அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம், அவர் பலம் அவருக்கு தெரியல. ஏன்னா கூட இருக்குது லகட பாண்டிகள். அதுதான் சொன்னேன், பூ கட்டுறவரை கொண்டு வந்து கல்யாணம் நடத்த சொன்னால் அவர் பூ நல்லா கட்டுவார். அவர் முழு கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு என்ன தெரியும்? திமுகவுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது சார் களம் 2026? இப்போ இந்த ஒரு கூட்டணி துவக்கம் அப்படின்னு வச்சுக்கலாமே, மேற்கொண்டு இந்த கூட்டணி பலமடைகிறதா மாறினாலோ
இல்லை வேற ஏதாவது சம்பவங்கள் நிகழ்ந்தாலோ எந்த அளவுக்கு டஃப்பாக மாறும்? எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் பார்த்த எல்லாருமே அதிமுகவுக்கு வெற்றி பெறுமா இப்படி தான் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, நான் திமுகவுக்கு என்ன பலகீனம்னு கேட்குறீங்க, என்ன சிக்கல் இருக்குதுன்னு கேட்குறீங்க. நல்ல விஷயம். என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன்ல, 2019 இவங்க 50% வாக்கு, அவங்க 20% வாக்கு, இவங்க சென்டம் ஒரே ஒரு எம்பி மட்டும் ரவீந்திரநாத் மட்டும் ஜெயிச்சார். அது கூட ஓபிஎஸ் உடைய இது. அப்போது அது 20% தனிப்பட்ட செல்வாக்கு. 20%, 50%, கிட்டத்தட்ட 25 to 30% வித்தியாசம். முடிஞ்சதுக்கு அதை நினச்சோம். இந்த சைடு புதுசாக உருவான கூட்டணி, மக்கள் சமூக நீதி கூட்டணி, கொள்கையாளன் இந்த கூட்டணி, அப்படி இப்படின்னு பில்டப்பு. அந்த பில்டப்லேருந்து அப்படியே எதிர்க்கட்சியாக அடித்து நகர்த்துறாப்புல ஸ்டாலின். ஒரு சின்ன பிரச்சனைலாம் அடிமைப்பாடி, இடம் நிலந்தப்பாடி, தவழ்ந்தப்பாடி, அந்த பாடி இந்த பாடி வியாசர்பாடின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களால் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தான் குளத்தில் வருதுவா, சாத்தான் குளம், ஐயோ ஐயோ நான் வந்தால் விட மாட்டேன் அப்படின்னு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அது அவர் இந்த வாயை விட்டார், டிவியை பார்த்தா தெரிஞ்சுங்க, அதை வச்சு இன்னை வரைக்கும் பேசுனுங்கிறப்ப சட்டசபையில். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது 2021 அதே கூட்டணி. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய ஸ்வீப்பு முடிஞ்சிச்சு, ஏடிஎம் கதை முடிஞ்சு போச்சு. 96 மாதிரி எப்படி ஜெயலலிதாவை அடித்து நகர்த்துனாங்க அந்த மாதிரி சல்லுன்னு ஏறி வந்து 39%. இங்கே அப்படியே இறங்கி 45%, 5-6% போச்சு. அப்போ சீட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பே ரொம்ப சின்ன சின்ன கேப். கேப். அப்போ அவ்வளோ இருந்த பிறகு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து உட்காருதுன்னா, மாற்றாரும் மதிக்கக்கூடிய வகையில் நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, வாக்கு அளிக்காதவர்களும் நம்மை இவர்களுக்கு ஏன் வாக்களிக்காமல் போனோம் என்று எண்ணும் அளவிற்கு அப்படின்னு தான் பேசிட்டு வந்தார். நடந்தது என்ன, ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாற்றி விட்டாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் வந்து கரண்ட்டு பில்லு ஏறுது, என்னங்க வருஷம் வருஷம் ஏற்றுறீங்க, ஏன் உதய் மின் திட்டத்தில் அவங்க கையெழுத்து போட்டாங்க, அதனால தான் ஏறுச்சு. காரணம் அதிமுக. இந்த கஞ்சா கருப்பு இந்த பிக் பாஸ் சொல்லுவாப்போ, இந்த அந்த பரணி பைய தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாதிரி இதுக்காக காரணம் யார், இவர் தான். இப்போ மோடி சொல்லுவார்ல, நேரு தான் அந்த மாதிரி. என்னையா சரின்னு விசாரிச்சா, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 to 21 வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க கரண்ட் பில் ஏற்றலை. ஆனால் நீங்கள் அதை சாக்கா வச்சுக்கிட்டு 21, 22, 23 ஏற்றிட்டீங்க. இப்போ 24, 22, 23, 24 ஏற்றிட்டாங்க போல. இந்த வருஷம் என்னன்னு தெரில. அப்போது கரண்ட்டு பில்லு 1000 ரூபா கட்டி இந்த இடத்துல 4000 ரூபா கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறீங்க, மீதி 2000 ரூபா. அப்போ இந்த கோபம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு கடுமையான கோபம் வருது. 300 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், பை நிறையா வாங்கிட்டு வரலாம். இப்போ 300 ரூபா எடுத்துகிட்டு போனால் கை நிறையா தான் வாங்கிட்டு வர முடியும். வருமானம் எங்கே ஏறி இருக்கா, ஒன்றும் கிடையாது. அதே 15,000 சம்பளம், அதே 15,000 சம்பளம். ஆனால் இன்றைக்கி 15,000க்கு என்ன வாங்கணும்னா விலைவாசி ஏறும். சட்டம் ஒழுங்கு, காவல்துறை. எப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வருதோ அப்போல்லாம் காவல்துறை வந்து சாதாரண மக்களுக்கு இந்த ஃபைன் போடுறது, இந்த டிராஃபிக், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்கும். இப்போ தான் சட்டத்தை நிலநாட்டுவாங்க. ஏன்பா ரோடு இப்படி இருக்குதுன்னா அதை அங்கே போய் கேளு, நீ ஏன் ஹெல்மெட் போடாமல் வந்த, சரி ஹெல்மெட்டு கூட எடுங்க, பின்னாடி உட்கார ஹெல்மெட் போடல, 1000 ரூபா கட்டு. ஐயா என்னங்க ஐயா பார்த்துங்க ஐயா, சட்டம் அப்படின்னு. சரி எல்லாம் 2 பேரும் ஹெல்மெட் போட்டு வந்தால் அதுலேயும் எப்படி இருக்குது, இதுலேயும் எப்படின்னு ஏதோ ஒரு ஃபைனு. சும்மா போகிறோம், எல்லாம் ஹெல்மெட்லாம் போட்டு போவோம் தெம்பா, நம்மளே எங்கே மடக்க போகிறாங்க, எல்லாம் அப்படியே மடக்கிட்டு இருப்பாங்க, வண்டியை ஓரங்கட்டுன்னு. இவர் அப்படியே ஸ்டைலாக போவார். நம்ம தான் பக்காவாக இருக்கும். ஏய் ஓரங்கட்டியா சார், கட்டு சட்டை ஏன் ப்ளூ கலரில் போட்டு வந்திருக்கேன் சார், இல்லை டார்க் கலரில் போட்டுக்கிறேன் வா. அப்போது இந்த கோபம் மக்களுக்கு எங்கே போகும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நான் அனுபவிச்சிருக்கேன், இவர் அனுபவிச்சிருக்கேன், எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். ரோட்டில் போனால் இந்த இது ஏடிஎம்கே பீரியடில் இது இருக்காது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு மக்களை பாதிக்கிற விஷயன்றது இருக்காமல் பார்த்துக்கணும். அதான் ஒரு அரசு. அவனே 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க. 1000 ரூபா வச்சுருப்பாங்க வீட்டில், சின்ன குழந்தை தான் கேட்டிருக்கோம். அந்த 1000 ரூபாவில் ஒரு 500 ரூபா செலவு பண்ணிட்டு இந்த 500 ரூபா அதை வச்சு இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டலான்னு நினைப்பான். நீ டம்மால்னு மடக்கி பின்னாடி உட்காந்தவன் ஹெல்மெட் ஏன் போட்டு ஒரு 1000 ரூபா கட்டினா அவனுக்கு எவ்வளோ வயிறு எரியும் யோசிச்சு பாருங்கள். 1000 ரூபான்றது இவர்களுக்கு சாதாரணம். ஒரு சாதாரண நடுத்தர ஒரு இளைஞன், அவங்க அப்பா பாக்கெட் மணி கொடுத்துருப்பாரு, பிடிச்சவொன்னே 1000 ரூபா கட்டினா அவன் எங்கே போவான், கட்டிட்டான். ஒயின் ஷாப் இருக்கும், தண்ணி அடிச்சுட்டு தான் தானே வீடு, இப்படி அடிச்சுட்டு இப்படியே சைடில் போயிடலான்னு பைக் எடுத்துகிட்டு வருவார். அவன் அதுக்குன்னு ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒழிஞ்சின்னு வண்டியை போட்டுன்னு இருப்பான். இப்படி வந்து மடக்கி 10,000 ரூபா கட்டு, தகராறு ஞாபகம் இருக்குதா? அவங்க கேட்கறதுல நியாயம் இல்லை, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது? எத்தனை காருங்களை பிடிக்கிறீங்க, சீட் பெல்ட்டு, டார்க் கலர் கண்ணாடி, காரில் ஹெட்லைட்டு, இந்த இதெல்லாம் போகிறீங்களா? இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, இங்கே பாரு மாருதி இந்த மாதிரி சோப்பு டப்பா வண்டியை பிடி, பெரிய வண்டியெலாம் பிடிச்சின்னா ஏற்றி இறக்கிட்டு போயிடுவோம் இன்னும்ல, அதுதான் நடக்குது.
இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இமான் அண்ணாச்சி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் தான் திறந்து வச்சுருக்கீங்க, குடிச்சிட்டு நாங்கள் என்ன ஃப்ளைட்லேயே போக நைட்டு போக முடியும், முடியாது, அப்போ பஸ் விடுங்க. குடிச்சிட்டு போகிறோன்னு ஸ்பெஷல் பஸ்ஸு நைட்டு பார்த்து. அப்போது இந்த மாதிரி திமுக ஆட்சி வரும்பொழுது பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாருக்கும் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த டாஸ்மார்க்குடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறது, இந்த விஷயத்தில் தாய்மார்கள்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்து பண்ணுறாங்க. நாங்கள் வந்தால் ஜெயலலிதா 500 கடை மூடினாங்க, நாங்கள் கட்டாயம் மூடுவோம். அந்த இப்போ 12 to 10ன்றதை கட்டாயம் பண்ணுவோம், மற்ற நேரங்களில் பண்ண மாட்டோன்றலாம் அறிவிப்பாக இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், தாய்மார்கள் கையெடுத்து கும்பிட்டு பண்ணுவாங்க. விஜய் அந்த வேலையை பண்ணாருன்னா கையெடுத்து கும்பிட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப வன்முறை, குடும்ப வறுமை ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது இந்த போதை பழக்கம். அது ஏதோ ஒரு வகையில் ஒன்று மது, இல்லாட்டி ஏதாவது மாத்திரை கீத்திரன்னு, எந்த வித இதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷத்து இளைய தலைமுறை மாத்திரை இந்த மாதிரி விஷயங்களில் அடிமையாக இருக்காங்க. இது வந்து அவன் இன்றைக்கி அடிமை வரனா 15 வருஷம் பொறுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அந்த குடும்பமே அவனை நம்பி இருக்கும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். குடும்ப வன்முறை, துட்டு இல்லைன்னா பண்ணுவான், ஏதாவது ஒரு இதில் திருட்டு வேலை பண்ணுவான். உள்ளே போயிட்டு வந்தானா வக்கீல் செலவுக்கு அடுத்து திருடி ஆகணும். தெரியும்ல, ஒரு குற்றம் செஞ்சு உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வழக்கை நடத்துறதுக்கு நீங்கள் காசு எங்கே போவீங்க? வாய்தாக்கு. அப்போ நீங்கள் அடுத்த திருட்டு இப்படி தான் இதாகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இளம் பருவத்தினர் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. வீட்டில் அப்பா குடித்தாருன்னா பையன் குடிப்பான்றது 100% நடக்கும்னு உளவியல் சொல்லுது. அப்போ அப்பா எப்படி பையனை கேட்பாரு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாற்று வரணும். கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இதை என்டிஏ பயன்படுத்துது. விஜயும் அடிக்கிறாரு வச்சுக்கோங்க. விஜய் பக்கம் ப்ரோ டிஎம்கே ஓட்டு போகுது, ஆன்டி டிஎம்கே ஓட்டும் விஜய் பக்கம் போகுதுன்னா 100 ஓட்டு இருக்கிற இடத்துல இவங்க சொல்கிறபடி விஜய் 20 ஓட்டு வாங்கிட்டாரு. 30 ஓட்டு என்ன ஆனாலும் என் தலைவன் தான்டா, டிஎம்கே தான்டா, திராவிடன்டா, திராவிட மாடல்டா, பாஜக ஒளினுண்டான்னு ஒரு 30% போடுறாங்க. 20 30 50 35 வாங்கட்டுமே, முடிஞ்சிச்சு கதை. அதனால் திமுகவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்களுடைய அந்த சமூக வலைதளத்தில் கம்பு சுற்றினாலும், பிரச்சாரங்கள் நீங்கள் என்ன தான் கொண்டு போய் அவங்க இது இவங்க இதுன்னு கொண்டு போனாலும், மக்கள் வந்து டெய்லி அனுபவிக்கிற பிரச்சனைக்கு மேலே இருந்து தான் இதை பார்ப்பாங்க. இல்லை சீமான் அவர்கள் தனிச்சு நின்னாலும் அவர் பிரிப்பார், சேர்ந்து நின்னாலும் அது திமுகவுக்கு எப்படி டேமேஜ். பண்ணாலும் டேமேஜ் பண்ணுவார் அவர். அவர் ஒரு இரும்பு குண்டு, அடி தான். சீமான்லாம் விட்டுருவாரா தேர்தல் வந்தா? கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எங்கேயாவது காவல்துறை வந்து நேரடியாக ஒரு அரசியல் கட்சிக்கு சவால் விட்டு காவல்துறை அதிகாரிகள் பண்ணினாலாம் பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு என்ன நடந்ததில்ல, அதிகாரிகள் எனக்கு என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் மக்கள் வந்து இன்னும் அப்படியே ஒதுங்கி போய்டும்னு நினச்சிங்களா? பத்திரப்பதிவு, சொத்து வரி உயர்வு, பல விஷயங்கள் ஜனங்க வந்து பொறுமையாக போய்டும்னு நினச்சிங்களா? அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்கலாம் அந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கம்மியாக போய்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பால் விலை உயர்வில் வந்து பல விஷயங்கள் பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்கன்றீங்க? இதை கரெக்டாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதுதான் ஆன்டி இன்கம்பன்சின்னுவாங்க. அது இந்த தடவை டிஎம்கேக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் திராவிடம் மொழி, அதுக்கு தான் மும்மொழி அதெல்லாம் உருட்டுறது, அதெல்லாம் போயா ஏட்டு சுரைக்காய் கறி உதவாது. நான் வந்து இந்தியே ஒன்றும் எடுபடல பார்த்தீங்களா? 60 70ல் இந்தி ஆட்சியை மாற்றிச்சு. இன்றைக்கி நீங்கள் இந்தின்னா ஏன் கற்றுக்கூடாதுன்னு கேட்குறான். ஏன் கற்றுக்கூடாது? நீ ஏன்பா தடுக்கிறேன்றான். அதுதான் மேட்ரு. தலைமுறை மாறும்பொழுது அனைத்தும் மாறுகிறது. நீங்கள் பழைய உருட்ட முடியாதுன்றது தெரியுது. அப்போ இதை வந்து கரெக்டான அரசியல் பண்ணால் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக விஜய் பண்ணுவார், சீமான் பண்ணுவார், என்டிஏ பண்ணும். இவங்க அவங்களுக்கு எதிராக என்னத்தை பண்ணுவீங்க? அதிகபட்சமாக அடிமை அரசு, எடப்பாடி அடிமைப்பாடின்னு பேசிகிட்டு இருக்கலாம். அதனால் தேர்தல் கலன்றது இவங்க சிக்கல். இது இல்லாத இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே மாவட்ட செயலாளர் மாற்றுறது எல்லாமே உதயநிதியுடைய விருப்பத்தின் பேரில் இளைஞர்களை உள்ளே கொண்டு வராங்க. பொன்முடி மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை, ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பதவியில் அவருக்கு எதிராக நடந்தது, அமைச்சர் பதவியில் டீப்ரமோட் பண்ணது, இதெல்லாம் பொன்முடி ரசிப்பாரா? அவர் பையனுக்கு எம்பி சீட்டு கொடுக்காது. அப்போ விழுப்புரத்தில் என்ன நடக்கும்? இந்த மாதிரி பல மாவட்டங்களில் கேஎன்ஆருக்கு எதிராக அன்பில் மகேஷ் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் தாண்டி இந்த இடி ரைடை ஒட்டி வருகின்ற செய்திகள், வேறு ஏதாவது அடுத்து விசாரணை ஏதாவது நகரும் பொழுது, அடுத்தடுத்து வேறு சில அமைச்சர்கள் மேலே கொண்டு வரும்போது, இதெல்லாம் வரும்பொழுது மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? பொதுவாகவே உங்கள் மேலே ஊழல்னால் மக்கள் நம்புவாங்க உடனே. ஏன்னா அப்படியே தான் பழகிடுச்சு. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே உங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்புறம் உள்கட்சியில் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சீட்டு? 6 சீட்டு தான். தலைவா பார்த்து எப்படி முட்டு குத்துக்கிறது மாதிரி தோள்பட்டையை பாரு, சிலுவை சொமந்து உள்ளே போயிடுச்சு, பார்த்து கொடு. அப்போ 6ன்ற நான் நினச்சிருந்தேன்னா இருக்கும் தெரியுமா? 16 கொடு. அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும். இல்லை இந்த தடவை இந்த பெரிய அண்ணன் மனோபாவத்தோட அணுக முடியாது. ஏன்னா போன தடவை ஆப்ஷன் இல்லை.
இந்த தடவை விஜய் இருக்கார். மாற்று அரசியல் தர முடியாதா, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுனா, ஒருவேளை போனா போ, வா, நான் 6 சீட், அவன் 20 சீட் தரேன், நான் வா 20 சீட் தரேங்க, எங்கள்கிட்ட ஆளே இல்லை 234க்கு, வா வா 20 உனக்கு 20 உனக்கு 20. மக்கள் நல கூட்டணி தான் அது, ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. இருந்தாலும் திமுக அங்கே குறைஞ்சிடும்ல. உங்களுக்கு உளவியல் ரீதியாகவே கூட்டணி கட்சி இல்லைன்னா பலகீனமாகிடும்ல. அதுதான். இல்லை, கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரை விசிகா வந்து எங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து அவங்க வந்து அதை மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி திருமாவளவன்லாம் சந்தோஷமா இல்லை. நீங்கள் ராமதாஸை பேசி நீங்கள் பண்ணதெல்லாம் நமக்கே தெரியுதுன்னா திருமாவளவனுக்கு தெரியாதா? ஒருவேளை ராமதாஸ் ஜெயிச்சிட்டார், அன்புமணி ஒத்துக்கிட்டாரு, திமுக கூட்டணியில் ராமதாஸ் வந்தால் நம்ம நிலைமை என்னன்னு தெரியாதா அவருக்கு? அதனால் இவர்கள் எப்பவும் இவங்களுக்காக திருமாவளவன் எந்த அளவுக்கு சிலுவை சம்பந்தான்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மரியாதையே இந்த 5 ஆண்டு காலத்தில் குறைஞ்சி போச்சு. திருமாவளவன்னா கலைஞரோட ஜெயலலிதாவோட அரசியல் பண்ண ஒரு நிதானமான தலைவர், ஒரு அழுத்தமான தலைவர்னு இவங்களுக்கு இந்த கட்சியில் இருக்கவங்க துதிப்பாடி திருமாவளவனும் அதை தடுக்க முடியாமல் போய் பல விஷயங்களில் திருமாவளவனுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட அவருடைய மதிப்பையே குறைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை கிளம்புங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால் இந்த மாதிரி மைனஸ் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் தேர்தல் குறித்து. ரொம்ப நன்றி. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏகே வராரு வழி விடுறா.